பெரியவங்கள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் வந்து அவங்க சாபமா இல்லை என் நீ என்ன குழந்தைய நீ ஒதுக்கி வச்சுட்டாங்க வாழ முடியாது, உன்னால வாழ முடியாது. நீ ஆம்பளை தானே, நீ சம்பாதிச்சு நீ வாழ வேண்டியது தானே. இன்னொருத்தருன்னா உன்னை போய் ஒதுக்குறது. உனக்கு எப்படி 30 வயசு இருக்கும், நீ வாழ வேண்டியதான். நீ இப்போ பெத்தவன் தேவையில்ல வளர்த்தவன் தேவையில்ல, போடா நான் வாழ்ந்துக்கணும் வாழ வேண்டியது தானே. யாருக்கு எந்த துரோகம் செஞ்சது இல்லை. நீ துரோகம் பண்ணலன்னு நீ எப்படி சொல்ற? நீ ஏன் சொல்லக்கூடாது? இன்னொருத்தர் சொல்லணும் உன்னை, இவர் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாருங்க, ரொம்ப தர்ம தான கத்தாங்க இன்னும். ஏன்னா எந்த விஷயத்தையும் அவங்களே சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்லணும். அதான் அவங்க சாபம் விடுறாங்க எல்லாரும் கூடாது. நல்லா இல்ல, அதை போ என்ன பண்றது? பெத்தவங்க சாபம் விட்டா பழிக்கத்தான் செய்யும். பெத்தவங்க மனம் கொண்டா நீ நடக்கணும். அவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க ஒதுக்க மாட்டாங்க, நீ சரியில்லைன்னா தான் ஒதுக்குவாங்க. ஒரு தாய் தகப்பன் வந்து அவன் 50 வயசு ஆனா கூட பிள்ளைங்கள விடமாட்டான் தாய் தகப்பன். அவன் தான் தாய் தகப்பன். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை தாய் தகப்பன் வானான்னு சொல்றான்னா இந்த பிள்ளைங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு அர்த்தம்.